பசங்களுக்கு எப்பவுமே வெள்ளை அரிசியில தோசை சுட்டு கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சோளம், கம்பு இதெல்லாம் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பசங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும். என் பசங்களுக்கு வாரத்தில் 3 நாள் சோள தோசை தான் சுட்டு தருவேன். அதுக்கு அளவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எந்த டம்ளராக இருந்தாலும் அதே எடுத்துக்கலாம். அந்த டம்ளரில் 1 டம்ளர் சோளம், அதே டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் நைட்டு 10 மணிக்கு ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டே கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. காலையில் ஒரு 8 மணிக்காட்ட நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இது நைட்டு தோசை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். பசங்களுக்கு அளவாக ஊற வச்சிங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் உப்பு போட்டு காலையிலே கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு சுடும்போது நல்லாவே புளிச்சிருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க சீக்கிரமாக கண்டுபிடிக்கவே முடியாது இது சோள தோசையான்னு, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.